ஹோட்டலி எக்ஸாம் லீவ் விட்டாச்சு. இந்த லீவுக்கு டூர் எல்லாம் எங்கேயும் பிளான் பண்ணல. வீட்டோட சரி கொழுந்தனார் குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் வந்து லீவ் விட்டங்காட்டி அவங்கள போய் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ட்டு போனேன். அப்படியே போகிற வழியில் மகத்துக்குட்டியை போய் பார்த்துட்டு வரலான்ட்டு போய் பார்த்தேன். சித்த நேரம் சார் விளையாண்டாரு. அதுக்கப்புறம் தூக்கம் வந்துருச்சு. தூக்கம் வந்ததையும் கண்ணை தேய்ச்சிக்கிட்டே வந்து இந்த தூரியில் உட்காந்து என்னை மடியில் போட்டு ஆட்டுங்க அப்படின்னு சொன்னால் அவனை போட்டு அப்படியே ஆட்டி தூங்க வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போய் கொழுந்தனார் குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். அவங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வரும்பொழுதே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. வரும்பொழுதே நான்வெஜ் வந்து எடுத்துக்கிட்டு வந்தோம். நான் மட்டும் வேலை செய்யலை, எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாரும் சேர்ந்து பிரியாணி வந்து இன்றைக்கி செஞ்சோம். புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவோங்க. அம்மா வீட்டில் இருக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி ஃபுல்லாகவே சாப்பிட மாட்டோம். அம்மா வீட்டில் இப்போவுமே வந்து செய்ய மாட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் குறைச்சிக்கிட்டோம். எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் செய்வோம். இன்றைக்கி வந்து பிரியாணி தான் செஞ்சோம். பிரியாணி அங்கே செஞ்சு விசில் அடங்காததுக்குள்ளே குட்டீஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து ராஜாராணி வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் சாப்பிட்ற திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு அப்படியே டிவியில் ஒரு படம் வந்து போட்டு விட்டுக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த வாரம் ஃபுல்லாகவே பாப்பாவோட ஃபங்க்ஷன் வீடியோ போட்டங்காட்டி நம்மளோட ரொட்டீன் விளாக் வீடியோ எதுவுமே வந்து கண்டினியூ பண்ண முடியல. இனிமேல் நம்மளோட ரொட்டீன் விளாக் வீடியோவை அப்படியே நாம் வந்து கண்டினியூ பண்ணலாங்க. பாப்பாவை ஆசீர்வாதம் பண்ணின அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச்.